திருப்பூரில் எஸ்எஸ்ஐ கொலை வழக்கில் கைதான மணிகண்டன் என்கவுண்டரில் கொலை செய்த இடத்தில் என்கவுண்டர் நடந்த இடத்தில் சென்று விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் பூபதி. வணக்கம் பூபதி, அந்த விசாரணை குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த குடிமங்கலம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் கொலை தொடர்பாக 5 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் நேற்று 2 பேர் சரணடைந்த நிலையில் மேலும் ஒருவரை நள்ளிரவு தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் அந்த நள்ளிரவு கைது செய்யப்பட்ட மணிகண்டன் அப்படின்ற அந்த நபரை அதாவது சிறப்பு உதவி ஆய்வாளரை கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த கத்தி அந்த அருவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் அந்த அருவாள் அதாவது உப்பாறு அணை ஓடை பகுதியில் வீசிவிட்டு சென்றதாக மணிகண்டன் கூறிய நிலையில் முதலாவதாக காவல்துறை ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர், தலைமை காவலர், மேலும் 3 காவலர்களுடன் தனிப்படை போலீசார் அந்த உப்பார் அணை ஓடைக்கு சென்று அந்த அருவாளை தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது சரவணன் என்ற உதவி ஆய்வாளர் மணிகண்டனை கையை பிடித்து அந்த அருவாளை தேடி வந்த நிலையில் அருவாளை திடீரென எடுத்த மணிகண்டன் திடீரென அந்த உதவி ஆய்வாளரை தாக்கியுள்ளார். இதில் உதவி ஆய்வாளருக்கு வலது கையில் வெட்டு காயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் உடனடியாக அங்கே இருந்த காவலர்களும் மற்றும் காவல் ஆய்வாளரும் உடனடியாக மணிகண்டனை எச்சரித்த நிலையில் மணிகண்டன் தொடர்ந்து அவர்களையும் தாக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காவல் ஆய்வாளர் மணிகண்டனை என்கவுண்டர் செய்ததில் தலையில் அவருக்கு அந்த துப்பாக்கி குண்டானது பாய்ந்தது. தொடர்ந்து அவரை காவல் வாகனத்திலேயே அவர்களை காவல்துறையினர் அழைத்து அனுமதித்த நிலையில் அவர் வரும் வழியிலே இருந்ததாக மருத்துவர்கள் அவரது இறப்பை உறுதி செய்தனர். இந்த நிலையில் அந்த வெட்டுக்காயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் தற்பொழுது உடுமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் குறிப்பாக தற்பொழுது பல்லடம் காவல் ஆய்வாளர் மாதையன் அவர்கள் அந்த சம்பவம் நடந்த உப்பார் அணை ஓடை பகுதியில் தற்பொழுது அந்த ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அந்த சம்பவம் நடந்த அந்த இடத்தில் முழுமையாக தடை செய்யப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தற்பொழுது அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு உடுமலைப்பேட்டை நீதிபதி திருமதி நித்யகலா அவர்கள் ஆய்வுக்கு வர உள்ளதாகவும் காவல்துறை வட்டாரத்தில் கூறப்படுகிறது. தொடர்ந்து காவல் உதவி ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட மணிகண்டன் என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் தொடர்ந்து உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரை தற்பொழுது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தற்பொழுது நேரில் பார்த்து விசாரித்து மற்றும் ஆறுதல் கூறி சென்ற நிலையில் தற்பொழுது அதாவது மேற்கு மண்டல காவல் தலைவரும் மேற்கு மண்டல காவல் துணைத் தலைவரும் வர உள்ளதாக காவல்துறை வட்டாரத்தில் கூறப்படுகிறது. தொடர்ந்து விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணை குறித்து முழு விவரங்களுக்கு நன்றி பூபதி.